Hi friends, welcome to our channel Friends of Accounts. இன்னைக்கு நம்ம கிளாஸில் 15 யூனிட் பார்க்க போகிறோம். நமக்கு 15 யூனிட் பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? இந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற வேர்டை கேட்டவுடனே நமக்கு ஒரு விஷயம் சிங்க் ஆகணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா மணி ஓரியன்ட் கேஷ் டிரான்சாக்ஷனை பற்றி தான் இந்த யூனிட் ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். எப்படிலாம் கேஷ் டிரான்சாக்ஷன் ஆகுது அப்படின்றது தான். பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனிக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பொருள் வாங்குறதா இருக்கட்டும் இல்லை விற்கிறதா இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்குன்னா அதுக்கு நம்ம மணி பேஸ்டு தான் எல்லாமே பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணுறாங்க. அதை படிக்கிறேன் பாருங்கள். த அமௌண்ட் ஆஃப் கேஷ் ஆர் கேஷ் ஈக்குவலண்ட் விச் த கம்பெனி ரிசீவ்ட் ஆர் gives out by the way of payment credits is known as cash flow. அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு ரொட்டீனாக எல்லா இடத்துலையுமே நம்ம காசு வாங்குறது போகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பொருள் வாங்குறது எல்லாமே இந்த கேஷ் மூலியமாக தான் இருக்குது. சில இடத்துல நம்ம கடன் சொல்லிட்டு வருவோம் இல்லையா, இந்த மாதிரி நாளைக்கு தரோங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி விஷயமும் கிரெடிட்டாக இது எல்லா பேமெண்ட்டுமே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கேஷ் ஃப்ளோவில் தான் சொல்கிறாங்க. ஏன்னா டே டு டேட்டில் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத ரெக்கார்ட் பண்ணுறது தான் இந்த கேஷ் ஃப்ளோவுடைய வேலை. ஓகேங்களா? அதில் கீழே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கேஷ் ஃப்ளோ போடும்போது அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா லிக்விடிட்டி பொசிஷனை வந்து ஒரு கம்பெனி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது லிக்விடிட்டி பொசிஷன் அப்படின்றது பார்த்திங்கன்னா பேசிக்காகவே பார்த்திங்கன்னா அதை வந்து ரெடி டு கேஷ், அதாவது கேஷாக நான் கன்வெர்ட் பண்ணி என்னால் மார்க்கெட்டிங் ப்ரைஸ்க்கு எந்த அஃபெக்டிங்கும் இல்லாமல் கொடுக்க முடியும் அப்படின்றது தான் இந்த லிக்விடிட்டி பொசிஷன். ஓகேங்களா? இந்த பொசிஷன் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அசெட் சம்மந்தப்பட்டமான எல்லா செக்யூரிட்டிக்குமே இந்த லிக்விடிட்டி பொசிஷன் வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் கம்பெனிக்கு முக்கியமான சப்போர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஷ் ஃப்ளோ அனாலிசிஸில் வருது. ஸோ இந்த விஷயம் வந்துட்டு எந்த பாதிப்பும் இல்லாமல் ஒரு மார்க்கெட்டிங் ப்ரைஸ்லேருந்து எதையுமே அஃபெக்ட் பண்ணாமல் கேஷை ரெடியாக வச்சுருக்கேன் அப்படின்ற ஒரு அர்த்தத்துக்காக தான் இந்த லிக்விடிட்டி பொசிஷன் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா கேஷ் ஃப்ளோ அனாலிசிஸில் ஒரு முக்கியமான கம்பெனிக்கு வந்து ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக இது இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம டெஃபினேஷன் முடிச்சிட்டோம். அடுத்தது ஃபார்மேட் போகலாம். பார்த்திங்கன்னா ஃபார்மேட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ஃபாலோஸ் ஆன் ஆக்டிவிட்டீஸ் ஃபார்மேட் அண்ட் இஸ் டிவைடட் இன்டு 3 செக்ஷன். அதாவது 3 விதமாக அதை டிவைட் பண்ணுறதா சொல்கிறாங்க. என்ன 3 விதமாக பண்ணுறாங்க? ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டிங், இன்வெஸ்டிங் அண்டு ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் அப்படின்னும் போது ஆப்ரேட்டிங்கில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் போது இந்த மாதிரி ஆப்ரேட்டிங்லாம் இருக்குது, ஸோ இது மாதிரிலாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு அவங்களுடைய வேலை. ஓகேவா? செகண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இன்வெஸ்டிங் என்னத்தை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க? அதாவது பிஸ்னஸ் எப்படி இருக்குது, அது வந்து நல்லா போயிட்டுருக்கா, அந்த ப்ரொடக்ஷன்லேருந்து அடுத்தது அந்த மேனுஃபேக்சரிங்லேருந்து ப்ரொடக்ஷன்லேருந்து அடுத்தது மார்க்கெட்டிங் பண்ணுறாங்களா, அதுக்கப்புறம் செல்லிங் பொசிஷன் இருக்கு இல்லையா, ஸோ இது எல்லாமே எப்படி போயிட்டுருக்கு அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்குது தான் இந்த இன்வெஸ்டிங். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபைனலி த ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டீஸ்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். ஃபினான்ஷியல்ன்ற வார்த்தைனாலே பேசிக்காக மணியை தான் பேஸ் பண்ணாது. அந்த மணி ப்ராஃபிட்டாக இருக்கா இல்லை லாஸாக இருக்கா, அதுதான் செகண்டான ஒரு திங் இல்லையா. ஸோ அந்த பிஸ்னஸ் வந்து ப்ராஃபிட்டாக இருக்கா லாஸாக இருக்கிறது தான் முக்கியமாக ஜட்ஜ் பண்ணுறது இந்த ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டி தான். ஸோ இந்த ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் வந்து இதை வச்சு தான் நம்ம கேஷ் ஃப்ளோவே ஆரம்பிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதுதான் இங்கே இந்த 3 செக்ஷனாக பிரிச்சிருக்காங்க. ஸோ அடுத்தது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். இந்த இம்பார்ட்டன்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வேல்யூபிள் மெஷர் ஆஃப் ஸ்ட்ரென்த். அதாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டே சொல்கிறாங்க, ஏதாவது ஒரு மெஷர் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா கேஷை வச்சு தான் வேல்யூபிளாக அப்படின்னு அவங்க ஸ்ட்ரென்த்தாக வீக்காக நம்ம தெரிஞ்சுக்கிறதே அந்த வேல்யூபிளே எங்கேருந்து கண்டுபிடிப்போம் பார்த்திங்கன்னா அந்த கேஷ் மணி. ஸோ அந்த பிஸ்னஸில் மணி லெவல் எப்படி இருக்குது அப்படின்றத தான் இங்கே சொல்கிறாங்க. ஓகேங்களா? செகண்ட் பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டபிலிட்டி. இது எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். அதாவது ஒரு பிஸ்னஸில் ப்ராஃபிட்டாக இருக்கா அப்படின்ற அந்த எபிலிட்டியை பார்த்து தான் நம்மளால் அடுத்தது க்ரோ எப்படி இருக்குன்னு தெரியணும் இல்லையா. ஸோ அதுக்காக. ஸோ தேர்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா லாங் டேர்ம் ஃப்யூச்சர் அவுட்லுக் ஃபார் ஏ கம்பெனி. இந்த பிஸ்னஸ் ரொம்ப வருஷம் அப்படியே நல்லபடியாக போகும் அப்படின்ற ஒரு கரெக்டான ட்ரஸ்ட்டை கொடுக்குறது பார்த்திங்கன்னா ஒரு அவுட்லுக் கொடுக்குறது பார்த்திங்கன்னா இந்த கம்பெனிக்கு வந்து லாங் டேர்ம் ஃப்யூச்சர் இருக்கா அப்படின்றது பார்த்திங்கன்னா அந்த கேஷ் தான். ஓகேங்களா? இது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. ஸோ ஒரு பணம் இல்லாத ஒரு பிஸ்னஸை எப்பயுமே ரன் பண்ண முடியாது. அப்படி பணம் இருந்து ரன் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அது அவுட்லுக்கில் என்ன சொல்லுவாங்க, ஓகே இந்த பிஸ்னஸ் வந்து இவ்வளோ வருஷம் இருக்குன்னா அது காரணம் கண்டிப்பாக அது ப்ராஃபிட்டாக இருந்தால் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தியரியாக பார்த்தோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் பட் இங்கே தியரியாக பார்க்கல. இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்மேட் இருக்கும் இல்லையா, அந்த ஃபார்மேட்டே சின்ன ஃபார்முலாஸாக வரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன ஃபார்முலாஸாக எப்படி நோட் பண்ணுறாங்கன்றதை நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா சோர்சஸ் ஆஃப் கேஷ் ஆர் கேஷ் இன்ஃப்ளோ. இந்த சோர்சஸ் ஆஃப் கேஷ்ன்ற வார்த்தைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா
ஷார்ட் டேர்ம் லோன்ஸு கொஞ்சம் சீக்கிரத்திலே முடிஞ்சிட இதெல்லாம் பார்த்தீங்களா லோன்ஸு, அப்புறம் லாங் டேர்ம் லோன்ஸ்னால் அந்த அதாவது பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா லோன்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அந்த லோன்ஸாக இருக்கட்டும், அது வந்து ஒரு டாக்குமெண்ட்டை வச்சு வாங்குறது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சோர்சஸ் ஆஃப் காசு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு காசுக்காக நம்மளோட இடத்துல இருக்கிற பத்திரத்தையோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம அடமானம் வைக்கிறோம் இல்லையா, ஸோ அதுதான் இந்த சோர்சஸ் ஆஃப் காசு. எப்படியோ காசு வரணும், அது என்ன சோர்ஸில் வருதுன்றதை சொல்கிறது தான் இது. ஸோ இது பார்த்திங்கன்னா கேஷ் இன்ஃப்ளோஸ். இது பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் வந்து ப்ராஃபிட் கொடுக்கணும். என்னுடைய ஸ்ட்ராட்டஜி எது நான் யூஸ் பண்ணாலும் எனக்கு பிஸ்னஸ் வந்து ப்ராஃபிட் கொடுக்கணும் அப்படின்ற கேஸில் தான் நான் வந்து இந்த கேஷ் இன்ஃப்ளோ வந்து நமக்கு பயனாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை எப்படி இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்மேட்குள்ளே போகிறோம் பாருங்கள், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது பார்த்திங்கன்னா கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன். ஞாபகம் வச்சுக்கோங்க, கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன். ஸோ இந்த கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து என்னன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட். இந்த நெட் ப்ராஃபிட்டை இந்த கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன்லேருந்து எப்படி கண்டுபிடிப்போம்னா கேஷ் சேல்ஸ் மைனஸ் கேஷ் பர்ச்சேஸ் ப்ளஸ் கேஷ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். ஸோ நம்ம பணத்தை சேல் பண்ணுற அந்த அமௌண்ட்டை லெஸ் பண்ணணும், பர்ச்சேஸ் பண்ணதையும் எக்ஸ்பென்சஸையும் ப்ளஸ் பண்ணால் நமக்கு நெட் ப்ராஃபிட் கிடச்சிரும். அந்த நெட் ப்ராஃபிட்டை நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன். இந்த லைன் புரியும் நான் நினைக்கிறேன். அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே பிஸ்னஸில் கேஷ் எப்படி ஆகுது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, கேஷ் டிரான்சாக்ஷனே இல்லை, காசு கொடுத்து நம்ம எந்த டிரான்சாக்ஷன் பண்ணல. அப்போ நமக்கு என்ன எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இன் ஆக்சுவல் ப்ராக்டிஸ் கிரெடிட். கடன் வரும்போது கடன் டிரான்சாக்ஷன் வந்து காமன், எப்பயுமே கடன் சொல்லி வாங்குறது வந்து எல்லாத்துக்குமே காமன். அது பிஸ்னஸில் போது கண்டிப்பாக அது நடக்கும். பார்த்தீங்கன்னா the business sale goods both on cash and credit. அதாவது இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா பிஸ்னஸில் சேல் பண்ணுறேன் அப்படின்னும் போது, நான் பொருள் விற்கிறேன் அப்படின்னும் போது நான் காசாகவும் வாங்குவேன், சில நேரத்தில் கடனாகவும் கொடுக்கணுன்ற ஒரு சூழ்நிலை வந்தால் கடனாகவும் கொடுத்து தான் ஆகணும். ஸோ அதனால தான் இது நான் கேஷ் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் குட்ஸ். நான் ஒரு இடத்துல வாங்குறேன் அப்படின்னும் போதும் நானும் எல்லாருக்கிட்டையும் காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்னு கிடையாது இல்லையா. ஸோ எனக்கும் சில டைமில் கஷ்டம் இருக்கும். ஸோ அந்த கஷ்டத்தை நான் என்ன பண்ணுவேன், கிரெடிட் சொல்லிவிட்டு நான் வாங்குவேன். அதாவது கடன் சொல்லிவிட்டு நாளைக்கு தரேங்க இல்லை ஒரு 10 டேஸில் தரேங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வாங்கணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்தால் அதை வாங்கி தான் ஆகணும். ஸோ அதுதான் நான் கேஷ் டிரான்சாக்ஷனில் வருது. ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா சர்டன் எக்ஸ்பென்சஸ். ஒரு சில எக்ஸ்பென்சஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்வேஸ் அவுட்ஸ்டாண்டிங்காகவே இருக்கும். சில பேர் வந்து ஒரு இன்கமாக இருக்கலாம், அது வந்து அவுட்ஸ்டாண்டிங்காகவே இருக்கலாம். ஸோ அதை நான் எதிர்பார்த்துட்டு அடுத்தது எதுவும் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க நாட் இமிடியட்லி, உடனே எனக்கு வந்து இது வந்து கிடச்சிரும் அப்படின்னு என்னால் ஜட்ஜ் பண்ண முடியாது. ஸோ அப்போ நான் வெயிட் பண்ணி தான் வாங்கணும். ஸோ அது எனக்கு இன்கமாக கூட இருக்கலாம், பட் ஆனால் அதை நான் வெயிட் பண்ணி தான் வாங்கணும் அப்படின்னு தான் லேட்டாகி தான் வரும். ஸோ அதை நான் வந்து பேஸ் பண்ணி இருக்க முடியாது. ஸோ அதை தான் சொல்கிறாங்க நாட் இமிடியட்லி ரியலைஸ்டு, அது உடனே கிடச்சிரும் அப்படின்னு நான் நினச்சிட முடியாது. ஸோ அதுவும் இன்கமாக இருந்தாலுமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் கேஷ் டிரான்சாக்ஷனில் இது எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ டேரெக்டாக நம்ம வந்து ஃபார்மேட் போயிடலாம். ஏன்னா ஃபார்மேட் போனோன்னா நமக்கு ஓரளவுக்கு என்ன படிச்சுன்றது ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ அதனால் ஃபார்மேட் போயிடலாம். இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது புரியலனா கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அப்படியே ஃபார்மேட் போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபார்மேட்குள்ளே போகலாம். கேல்குலேஷன் ஆஃப் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன். ஸோ நம்ம கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்மேட்குள்ளே வந்திருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் மைனஸ், ஓகேவா, மைனஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஓப்பனிங் பேலன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அது ரெண்டுத்தையுமே லெஸ் பண்ணி நம்ம இங்கே போட்டுப்போம். ரெண்டாவது விஷயம், இன்கேஸ் அப்படி கொடுக்காம கரண்ட் இயர் ப்ராஃபிட் நெட் ப்ராஃபிட் ஆஸ் பர் இன்கம் ஸ்டேட்மெண்ட் அப்படி கொடுத்துருந்தா அதை டேரெக்டாக எடுத்து நம்ம அவுட்டர் காலத்தில், ஸோ நம்ம அவுட்டர் காலத்தை போட்டதுக்கப்புறம் நம்ம என்னென்னலாம் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஆட்டிங்கை பாருங்கள், நான் கேஷ் எக்ஸ்பென்சஸ், கேஷ் இல்லாமல் என்னென்ன எக்ஸ்பென்சஸ்லாம் ஆகுதோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டிப்ரிசியேஷனாக தெரியும், நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோம், அந்த பொருளோட தேய்மானம் தான் டிப்ரிசியேஷன் சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது கேஷ் எதுவும் ஒரு தடவை வாங்கிட்டோம், அந்த பொருள் தேய்மானம் ஆகுது, ஸோ அந்த பொருளை தான் நம்ம இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ அதுதான் டிப்ரிசியேஷன். ரெண்டாவது பார்த்தா குட்வில் ரிட்டர்ன் ஆஃப். குட்வில்னாலே தெரியும் நமக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல பேர் கிடைக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து குட்வில்னு சொல்லுவாங்க, கம்பெனிக்கு நல்ல பேர், ஓகேவா. ஸோ அதை மாதிரி இருக்கிற விஷயத்தெல்லாம் குட்வில்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் ஆப்வியஸ்லி அதே மாதிரியே வந்துட்டு அதுவுமே வந்து நமக்கு ஒரு இது மாதிரி தான், கிரெடிட் மாதிரி தான். ஸோ அதையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம், இது மாதிரி போட்டுக்க போகிறோம். அதே மாதிரி இங்கே லாஸ் ஆன் சேல் ஆஃப், ஓகேவா, லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஃபிக்ஸட் அசெட், ஏதோ லாஸ் ஆகிடுச்சு, அது நான் எக்ஸ்பென்சஸ் தான். எப்படினாலும் அந்த லாஸை நான் ஈடு கட்டுறதுக்கு எனக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராஃபிட் வரணும் இல்லையா, நான் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவேன் இல்லையா. ஸோ அதனால் அந்த சேல் எனக்கு
லாஸ்ன்ற வார்த்தை வரும்போது அது எக்ஸ்பென்சஸ். ஸோ அதை நான் ஆட் பண்ணி தான் ஆகணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணோம் இல்லையா. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் டு ரிசர்வ். ஏதோ ஒரு விஷயம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதுவும் எனக்கு எக்ஸ்பென்சஸ். ஸோ நான் அதையும் ஆட் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு பிஸ்னஸில் இப்போ எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, அடுத்தது எனக்கு கிடைக்குமா அப்படின்னு நான் வெயிட் பண்ணி அந்த எக்ஸ்பென்சஸை சேர்த்துப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன் மேட் ஃபார் டாக்ஸேஷன். ஓகேவா, இந்த டாக்ஸேஷன்றது வந்து எனக்கு எப்பயுமே எக்ஸ்பென்சஸ் தான். ஆனால் அது எப்படி இருக்கும் நடக்கும்ன்றது எனக்கு தெரியாது இல்லையா. ஸோ அது எப்படி வேணால் நடக்கலாம். அதேமாரி பேட் டெப்ஸ், இதுவும் ப்ரொவிஷன் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் ப்ரொப்போஸ்டு டூரிங் த இயர். இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. டூரிங் த இயர், இந்த வருஷம், இந்த டைமு அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த பர்டிகுலர் வேர்ட் வந்துச்சுனாலே நீங்கள் கண்ணை மூடிட்டு ஆட் போட்டுடணும். அதே மாதிரியே இங்கேயும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டூரிங் த இயர், பெய்டு டூரிங் த இயர், இந்த வருஷம் பெய்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அந்த மாதிரி என்ன டிவிடெண்ட்டை அவங்க பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீம் டிவிடெண்ட் பெய்டு டூரிங் த இயர், டிவிடெண்ட் ப்ரொப்போஸ்டு டூரிங் த இயர், இந்த வருஷம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதெல்லாம் நம்ம ஆட் பண்ணணும். டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸ். இந்த வருஷத்தில் இல்லை எப்போ டிஸ்கவுண்ட் பண்ணியிருந்தாலும் அது ஷேர்லேயும் டிபெஞ்சர்ஸ்லேயும் இஷ்யூ பண்ணியிருக்காங்க டிஸ்கவுண்ட்டை. ஒரு கம்பெனி நடத்துகிறேன், ஷேர் கொடுக்குறேன், அந்த ஷேர் இஷ்யூ பண்ணும்போது கூடவே சேர்த்து ஒரு 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அந்த டிஸ்கவுண்ட்டையும் இதில் நான் ஆட் பண்ணுவேன். ஓகேவா, அடுத்தது நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஓகே ஃபைனலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண எல்லாத்தையுமே இன்னர் காலத்தில் ஆட் பண்ண எல்லாத்தையுமே எக்ஸ்பென்சஸ் தூக்கி அவுட்டர் காலத்தில் டோட்டல் போட்டுருவோம். ஸோ இது டோட்டல் போட்டதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நான் ஆப்ரேட்டிங் இன்கம். ஸோ இந்த நான் ஆப்ரேட்டிங் இன்கம் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் பண்ணுவோம். ஓகேங்களா, நான் ஆப்ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் நம்ம லிஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ என்ன லிஸ்ட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் ரிசீவ்டு. ஸோ டிவிடெண்ட் ரிசீவ் ஆகுது அப்படின்னும் போது அது எனக்கு இன்கம் தான். ஸோ அதை நான் வந்து என்ன பண்ணுவேன்னா லிஸ்ட் பண்ணுவேன். ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் ஃபிக்ஸட் அசெட். அப்போ எனக்கு ப்ராஃபிட் அந்த இடத்துல லாஸ் வந்துச்சுன்றதுனால நான் அதை ப்ளஸ் பண்ணேன். ஸோ எனக்கு ப்ராஃபிட் வந்தோடனே நான் என்ன பண்ணுவேன், லிஸ்ட் பண்ணுவேன். ஓகேங்களா, ஸோ இதை நான் லிஸ்ட் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு, ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணிடுவேன். ஸோ ரிசீவ் பண்ண உடனே நான் என்ன பண்ணுவேன், அதையும் நான் லிஸ்ட் தான் பண்ணுவேன். ஸோ இது மூணுத்தையும் கிளப் பண்ணி இந்த அமௌண்ட்டை நான் இங்கே கொண்டு வந்துடுவேன். டோட்டல் அமௌண்ட்டை கொண்டு வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இப்போ லாஸ்ட்டாக பார்த்தோம் இல்லையா. ஸோ லாஸ்ட்டு என்ன பார்த்தோம்னா, இங்கே டேர்ன் பண்ணிங்கன்னா இங்கே மேலே இருக்க கரண்ட் இயர் ப்ராஃபிட்டுடைய அமௌண்ட்டு ப்ளஸ் கீழே பார்த்தீங்கன்னா ஆட் நான் கேஷ் எக்ஸ்பென்சஸ் இருக்குது இல்லையா. ஸோ அந்த அமௌண்ட்டு அண்ட் தென் லாஸ்ட்டாக ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம நான் ஆப்ரேட்டிங் இன்கம். இந்த 3 அமௌண்ட்டையுமே நம்ம லெஸ் பண்ண போகிறோம். இந்த 3 அமௌண்ட்டையுமே லெஸ் பண்ணால் நமக்கு வரப்போகிறது தான் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன். ஸோ ஃபைனலாக நம்ம கண்டுபிடிச்சது இப்போ ஃபண்ட் ஃப்ரம் ஆப்ரேஷன் தான். ஸோ இதுலேருந்து கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ஆட் டிக்ரீஸிங் இன் கரண்ட் அசெட். கொஷனில் கொடுத்துருப்பாங்க கரண்ட் அசெட்டில் எதெல்லாம் டிக்ரீஸ் ஆகுதோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணணும். அதுலேயே லயபிலிட்டிஸ்லாம் எதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் ஆட் தான் பண்ண போகிறோம். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டில் கொஷனில் கொடுத்துருப்பாங்க கரண்ட் அசெட்டு கரண்ட் லயபிலிட்டிஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் கரண்ட் அசெட்டில் ஒரு இயருக்கு இன்னொரு இயர் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேட்டு லெஸ்ஸில் இருந்துச்சுன்னா, அதாவது டிக்ரீஸில் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ஆட் பண்ணுவீங்க. இல்லைனா நீங்கள் அதை இன்க்ரீஸில் இருக்குது அப்படின்ற கேஸில் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா நீங்கள் அதை லெஸ் பண்ணுவீங்க. ஓகேவா, பேலன்ஸ் ஷீட்டில் அசெட் சைடில் கரண்ட் அசெட்டு இன்க்ரீஸாக இருந்தால் அதை லெஸ் பண்ணணும், டிக்ரீஸாக இருந்தால் அதை ப்ளஸ் பண்ணணும். அதே தான், இன்க்ரீஸாக இருந்தால் கரண்ட் லைபிலிட்டியை ப்ளஸ் பண்ணணும், டிக்ரீஸாக இருந்தால் கரண்ட் லைபிலிட்டியை லெஸ் பண்ணணும். ஸோ இது ரெண்டுத்தையுமே நம்ம ப்ளஸ் பண்ணி இங்கே அவுட்டர் சைடு கொண்டு வந்ததுக்கப்புறம் இன்க்ரீஸிங் இன் கரண்ட் அசெட் அதை லெஸ் என்ன பண்ண போகிறோம். ஸோ அந்த அமௌண்ட்டும் அப்புறம் டிக்ரீஸிங் கரண்ட் லைபிலிட்டி அது ரெண்டுத்தையுமே கிளப் பண்ணி இங்கே வந்துச்சு பார்த்தீங்களா, இந்த அமௌண்ட் டோட்டலாக இந்த அமௌண்ட் லெஸ் பண்ணி போட்டோன்னா ஃபண்ட் ஃப்ரம் ஆப்ரேஷனில் இருந்து இந்த அமௌண்ட் இங்கேருந்து வந்த அமௌண்ட் எல்லாத்தையும் வந்து நம்ம பண்ணும் போது நமக்கு என்ன அமௌண்ட் வரும்னா இந்த கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் கிடச்சிரும். ஓகேவா, ஃபண்ட் ஃப்ரம் ஆப்ரேஷன்லேருந்து நம்ம இதை கண்டுபிடிச்சோம். இதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் டைரெக்டாக நம்ம கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன், ஃபண்ட் ஃப்ரம் ஆப்ரேஷனில் இதை ப்ளஸ் பண்ணி அதுக்கப்புறம் இதை லெஸ் பண்ணால் நமக்கு வர்ற அமௌண்ட்டு தான் இந்த கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃபார்மேட்டில் பார்த்துட்டோம். இந்த ஃபார்மேட்டை ஒரு தடவை கோத்ரூ பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டிப்பாக ஒரு நல்ல சம் பார்க்கலாம்.
ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபார்மேட்டும் ரொம்ப ஈஸி தான். புரிஞ்சுட்டு படிங்க, தயவுசெய்து மக்கப் பண்ணாதீங்க. மக்கப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மறந்துடுவோம். ஸோ அதனால் நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் படிக்கணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதில் ஏதாவது புரியல, டவுட்டாக இருக்குது அப்படின்னா கேளுங்க. ஈஸியாக கோத்ரூ பண்ணிக்கோங்க. தயவுசெய்து மக்கப் பண்ணாதீங்க, புரிஞ்சுக்கிட்டு படிங்க. அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க. கீப் வாட்சிங். ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக கேளுங்க. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பபாய்.